வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் மனைவி பலியாகி கணவர் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றது. தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர் சிவா பலசரக்கடை நடத்தி வருகிறார். இவர் தனது மனைவியுடன் தேனிக்கு சென்றுவிட்டு குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் சின்னமனூருக்கு வந்து கொண்டிருந்த போது சீலையம்பட்டி அருகே எதிரே வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சிவாவின் மனைவி வளர்மதியின் மீது டிப்பர் லாரியின் பின்சக்கரம் ஏறி பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் சிவா படுகாயமடைந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சின்னமனூர் போலீசார் படுகாயமடைந்த சிவாவை சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். மேலும் சம்பவ இடத்தில் உயிரிழந்த வளர்மதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து சின்னமனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி கணவர் படுகாயமடைந்து மனைவி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகின்றது.